ஹாய் விவேஸ், நான் உங்கள் அம்மையில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் அம்மையில் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் அப்படிங்கிற பகுதியில் மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த திட்டத்தை இவங்க அறிவிச்சதிலிருந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள், அதாவது பரந்தூர் மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதாவது நீங்கள் எங்களோட விவசாய நிலங்களையும் எங்களோட இருப்பிடத்தையும் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? அதாவது இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000க்கும் அதிகமான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களை வெளியே போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? உங்களுக்கு வேறு இடமே கிடைக்கலையா விமான நிலையம் அமைப்பதற்கு அப்படின்னு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 910 நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டம் வந்து நடைபெற்று வருது. அதாவது 1-2 நாட்கள் இல்லைங்க, 910 நாட்கள். ஸோ இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை நிறைய அரசியல்வாதிகள் வந்து சந்திச்சிருக்காங்க, நிறைய தலைவர்கள் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. ஆனால் எதுவுமே பெரிய அளவில் பேசப்படலை. ஆனால் நேற்று தமிழக வெற்றி கழகத்தை, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து நேற்று, அதாவது அந்த பரந்தூரில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை போய் சந்தித்து பேசினார். இது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அதாவது உலக அளவில் இந்த நியூஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுனே சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையில் அப்படி என்ன நடக்கு, அதாவது இது வரைக்கும் இந்த பிரச்சனை என்னன்னே தெரியாதவங்க கூட இப்போ இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இதை வந்து பெரிய ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னை ஏர்போர்ட் வந்து மிக சிறியது தான். அதாவது பெரிய பெரிய விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து போக முடியாது, நிறைய விமானங்கள் வந்து ஒரே நேரத்தில் வர முடியாது. இதனால் இந்த விமான நிலையத்தை வந்து பெரிய அளவில் உருவாக்கணும் அப்படின்னு மத்திய மாநில அரசுகள் வந்து ஒன்றிணைந்து ஒரு திட்டத்தை, அதாவது சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இதுக்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் தான் பரந்தூர். பரந்தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000த்துக்கு அதிகமான மக்கள் வந்து வசிச்சுட்டு வராங்க. இப்போ என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் விமான நிலையத்தை அமைச்சிங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போவோம்? அங்குள்ள மக்கள் வந்து விவசாயத்தை தான் ஒரு முக்கியமான தொழிலாக நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்குள்ள மக்கள் எங்கே போவாங்க? அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிப்படையும். இதனால இந்த திட்டத்தை வந்து நீங்கள் இங்கே அமைக்கக்கூடாது. ஸோ இந்த பரந்தூர், அதாவது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ளது தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் அப்படிங்கிற பகுதி. நீங்கள் இதை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அங்குள்ள மக்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 910 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். ஆனால் அங்கே யாருமே இது வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசலை. அதை பற்றி நிறைய அரசியல்வாதிகள் பேசியிருக்காங்க. இருந்தாலும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து போய் அவங்கள மக்களை வந்து சந்தித்து பேசினாங்க. ஆரம்பத்தில் அவர் சந்திக்கிறதுக்கு ஏகப்பட்ட தடங்கள், அதாவது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு தான், அதையும் மீறி தான் அவர் போய் சந்தித்தார். அவருக்கு வந்து சந்திக்க அனுமதி கொடுத்தாங்க. ஸோ நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி அவர் மக்களிடம் வந்து பேசினார். அதாவது பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படிங்கிற ஒரு பையன், அந்த போராட்ட களத்தில் உள்ள ஒரு பள்ளி மாணவன் ராகுல் அப்படிங்கிற ஒரு பள்ளி மாணவன் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீடு இங்கே தான் இருக்குது, என்னோட ஸ்கூலெல்லாம் அடிக்க போகிறாங்க, என் வீடெல்லாம் அடிக்க போகிறாங்க, அப்போ நான் எங்கே போவேன்? ஸோ பின்னாடி நான் வாழ்ந்ததுக்கான ஒரு ஊரே இல்லாமல் போயிருமா? எல்லாத்துக்குமே சொந்த ஊரில் வீடு கட்டி தான் வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும், அப்போ சொந்த ஊரே இல்லாமல் போயிருமா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஃபீல் பண்ணி சொல்கிறான், என்னோட வீடு ஸ்கூல்லாம் இடிக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டு தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து நான் போராட்ட களத்துக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு வந்து வரதுக்கு முக்கிய காரணமானதே அந்த பையனோட ஸ்பீச் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிராக மக்கள் வந்து நீண்ட நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில கூட பெரிய அளவு போராட்டம் வந்து பண்ணாங்க. பல ஆயிரம் மக்கள் வந்து அங்கே கூடி போராட்டத்தை வந்து நடத்துனாங்க. ஸோ அந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை வந்து நம்ம ஆளுங்கட்சி திமுக வந்து நிறைவேற்றினாங்க. ஸோ மக்களுக்கு ஆதரவாக நின்னாங்க. ஸோ அதே மாதிரி தானே இந்த திட்டத்திலையும் நீங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும், ஒரே நிலைப்பாட்டோட தானே நீங்கள் இருக்கணும். ஸோ அங்கே அரிட்டாப்பட்டியில் பாதிக்கப்படக்கூடியது நம்ம தமிழக மக்கள்னா, இங்கேயும் தமிழக மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அப்போ நீங்கள் ஏன் வேறுபட்ட நிலைப்பாடோடு இருக்கீங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரி, பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து நாளுக்கு நாள் பாதிப்படைஞ்சிட்டே இருக்குது. சரியா, எதிர்பார்த்த மாதிரி மழைப்பொழிவு கிடையாது, அதிகமாகவே இருக்குது, அதிகமாகவே வெயில் அடிக்க, பூகம்ப நிலநடுக்கம்னு உருவாகிட்டே இருக்குது, சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது. இப்போ இந்த பரந்தூர் அப்படிங்கிற பகுதியை வந்து அழித்து நீங்கள் வந்து இப்போ விமான நிலையத்தை உருவாக்கினா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது சென்னை நகரம் வந்து, அதாவது வெள்ளத்தில் மூழ்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி போகிறதுக்கு வேறு இடம் கிடையாது. ஏற்கனவே தெரியும், சென்னையில் நார்மலாக மழை பெஞ்சாலே இப்போ தண்ணி போகிறதுக்கு இடம் கிடையாது. இப்போ இந்த ஊரையும் அழிச்சு நீங்கள் ஏர்போர்ட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா தண்ணி எங்கே போகும்? தண்ணி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து நாடகம் ஆடுறாங்க. ஸோ திமுக அரசை வந்து சொல்லவே வேணாம், அவங்க வந்து ரொம்பவே மக்களை நம்புகிற மாதிரி நாடகம் நடத்துறதுல கில்லாடி அப்படிங்கிற மாதிரி திமுக அரசை வந்து இவர் தாக்கி பேசியிருக்காரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு ஆதரிக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மூலமா அவங்க பல கோடி ரூபாய் சம்பாரிப்பாங்க. அதாவது ஆட்டைய போட்டுருவாங்க. அதனால தான் இந்த திட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காங்க. இது மூலமா பல அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள் எல்லாமே இதில லாபம் பார்ப்பாங்க. அதனால தான் இந்த திட்டத்தை வரவேற்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்யுங்க. அதாவது வேறு ஒரு இடத்த வந்து இதுக்காண்டி நீங்க பரிந்துரைக்கணும். இந்த இடத்துல வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க விவசாய நிலங்கள வந்து அழிக்காதீங்க. அதனால இந்த மக்கள் கூட நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு அந்த திட்டத்துல, அதாவது அந்த கூட்டத்துல வந்து இந்த திட்டத்த பத்தி பேசும்போது மக்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. சில டைம் மக்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். நான் உங்க வீட்டு பிள்ளை மாதிரி. ஸோ இந்த திட்டத்துக்கு முடிஞ்ச அளவு நான் போராடுவேன். உங்க கூடவே எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா அனுமதி குடுக்க மாட்றாங்க. நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. அதை மீறி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள வந்து நான் பார்க்க வந்திருக்கேன். இந்த மாதிரி எதுக்கு பண்றாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொன்னாரு. சரி பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆதரவா, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரா தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து துண்டு சீட்டு விநியோகிச்சாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அவங்க மேல நெறைய அடக்குமுறைகள கையாண்டாங்க. இந்த மாரி எதுக்கு பண்றாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. இதுக்கப்புறமும் நெறைய விஷயங்கள பத்தி பேசினாரு. அவரு பேசின காணொளிய வந்து இத உங்களுக்காக பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசினதை நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன, உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. சரி, அதை விடுவோம். நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பற்றிலாம் நான் எடுத்து சொன்னேன். அதில் ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய, இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும்னு வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைன்னு வைங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இந்த பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயமாதல் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்தில் வெள்ளத்தில் சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசன்ட் டைமில் எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வில் இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர ஃப்ளட்டுக்கு காரணமே இங்கே இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது. இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. அதனால இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும்
தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. ஒரு துண்டு சீட்டு நம்ம புள்ளிங்க கொடுத்ததுக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. அதனால கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனால் நிலவரம் பார்த்தா முடியாது போல் இருக்கு. சரி, ஓகே. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே ஊருக்கு, உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச். மக்களே, இந்த கன்னடை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சர்வதேச விமான நிலையம் பெரிய அளவில் தேவைப்படுதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தேவை தான். ஆனால் அந்த திட்டத்தால் மக்கள் வந்து பாதிப்படையக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா, அந்த பரந்தூரில் வந்து கிட்டத்தட்ட 4000த்துக்கு அதிகமான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அதனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி வேறு ஒரு இடத்த வந்து இவங்க ஆய்வு செஞ்சு தேர்ந்தெடுக்கணும். வேறு ஒரு இடத்த தேர்வு செய்யப்பட்டால் இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்களே, உங்களோட கருத்து என்ன? அந்த பரந்தூரில் விமான நிலையம் அமையணுமா, இல்லை வேற ஒரு இடத்த வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து தேர்வு செய்யணுமா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.